வரவேற்புரை வழங்க செல்வி சௌமியா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலய பக்த மண்டலி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரி முனைவர் முதல்வர் திருமதி மீனாட்சி அவர்களையும் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய எள்ளுப்பேரன் எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் கவிஞரான திரு நிரஞ்சன் பாரதி அவர்களையும் சாந்த சகோதரி வேம்புலியம்மன் ஆலய பொறுப்பாளர்களையும் பக்த மண்டலி சார்ந்த தாய்மார்களையும் பாரத் பக்த மண்டலி சார்ந்த சிறார் சிறுமியர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் ஆலயம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி மீனாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதாவது மேடம் வந்திருக்கிறது நீங்க எல்லாருக்கும் பெரிய பாக்கியம்லாம் சொல்லணும். நிறைய பெரிய கல்லூரிகள் நிறைய கல்வி நிறுவனங்கள்ல ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சூழல்ல இவங்க உரை நிகழ்த்தியிருப்பாங்க. இதுதான் முதல் முறை ரொம்ப கம்மியான மக்கள் மத்தியில உரை நிகழ்த்துறது. அவங்க கல்லூரி முதல்வர் மட்டும் இல்ல, நல்ல எழுத்தாளர், புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, டிராமாலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் நிறைய படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அமைதியானவங்க. அவங்க நிறைகுடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். மகாகவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய எள்ளுப்பேரன் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை பற்றி பேச செல்வி மிருதுளா அவர்களை அழைக்கிறோம். நிரஞ்சன் பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் எள்ளுப்பேரன். புகழ்பெற்ற கர்நாடகா இசை கல்லூரி ராஜ்குமார் பாரதியாரின் மகன். கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், தமிழாசிரியர் என்று பல தளங்களில் இயங்கி வருவர். படித்தது இன்ஜினியரிங் என்றாலும் பிடித்தது தமிழ். இவரை எங்கள் இந்நிகழ்ச்சியில் வரவேற்று தந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. சுரேஷ் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். பேச ஆலய அர்ச்சகர் திரு முரளி கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி ஒரு வார்த்தை சுருக்கமா. நம்முடைய ஆலயத்தின் நோக்கம் நல்ல தலைமுறை குழந்தைகளை உருவாக்கணும், நல்ல பக்த மண்டலியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இது இந்த கோவிலோட நிற்காம நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி நிறைய பக்த மண்டலி அமையணும். அப்பதான் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 குடும்பங்களாவது குழந்தைகளோட சேர்ந்து இருக்கணும். அப்போ அந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் நடக்கும், வைபவங்கள் நடக்கும். அந்த ஆலயத்தினால நல்ல மதிப்பு பெற்ற அந்த குழந்தைங்களால அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல சாத்வீக நிலை மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை மையமாக வச்சு நம்ம ஆலயத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடத்துறோம். இது வெறும் பாட்டோ இல்லை பரதமோ சொல்லி கொடுக்கறதில்லை. ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும். மற்ற குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் பெரிய வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னா பொறுப்புணர்ச்சி எடுத்துப்பாங்க. நம்ம ஊர்ல
தலைமை பண்பு தான், பொறுப்புணர்ச்சி எடுத்துக்கிறவங்க தான் தலைமை பண்பு. போராடுறவங்க இல்லை, பொறுப்பு எடுத்துக்கிறவங்க தான் தலைமை. நம்ம கோவில்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, பொது காரியங்கள் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அந்த விஷயங்களும் முன்னின்று பொறுப்பெடுத்து நடக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கணும் தான் நோக்கம். அதுக்கு இந்த பாட்டு, பரதம் இதெல்லாம் ஒரு தூண்டுகோலா வச்சிருக்கோம். அது மூலியமா குழந்தைங்க நம்ம ஆலயத்தோட தொடர்பு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பரதம் கற்றுக்கக்கூடிய குழந்தைங்க. இதுதான் முதல் முறை அவங்க மைக்கு பிடிச்சி பேசுறது. அதுவும் வாலண்டரா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால நமக்கு தெரிஞ்ச முறையில இன்னைக்கு காலையில எழுதி கொடுத்து இப்ப எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பயிற்சி அவ்வளவு இல்லை. இப்போ காலையில் 12 மணிக்கு எழுதி கொடுத்தோம். வீட்டுக்கு போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணி எழுதி அவங்களுக்கு தகுந்தாப்புல எழுதிட்டு எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது எங்கள் குழந்தைங்களாம் அட்லீஸ்ட் 1 இல்லை 2 கிரேடு பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு பரத நிகழ்ச்சியும் கண்டிப்பாக நடத்துவோம். இதோட நல்லா நடக்கும் நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். சிறிய மரியாதை ஆலய நிர்வாகம் சார்பாக சுரேஷ் அவர்கள் நினைவுபடுத்தி வழங்குவார். நமது ஆலயத்தின் சார்பாக ஐயப்பன் அவர்களுடைய நினைவுபடுத்தி வருகிறார். ரொம்ப சந்தோஷம். அதிகமாக இருக்கிறது, தூண்டுகோலாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது நம்மளுடைய ஆசிரியர்கள் தான் இல்லையா? ஆசிரியர்கள்லாம் என்னன்னா இந்த வகுப்புகளே நடக்காது. ரொம்ப பொறுமையா இருந்து நம்ம லீவு போட்டாலும் சொல்ல மாட்டோம். 4 நாள் லீவு போட்டாலும் 5வது நாள் வந்தாலும் ஏன்பா வரல அப்படின்னு நிதானமா கேட்டு அந்த கிளாஸ்ல நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பொறுமைக்காகவாவது நம்ம அவங்க நேரம் இருக்க முடியும். வீண இசை ஆசிரியர் செல்வி சேஷநந்தினியை அழைக்கிறோம். சுடரொளி அவர்களை அழைக்கிறோம். வனிதா பெருமாள் அவர்களை அழைக்கிறோம். அது உங்களோட சேர்ந்து கொடுக்கணும். டீச்சர் அவங்க அப்பா வந்திருக்கீங்களா? நமது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிறாங்க. வெளி நாடுகள் வெளி மாநிலத்திலையும் ஒரு சில பேர் படிக்கிறாங்க. நமது ஆலயத்தின் சார்பாக
இங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். டீச்சர் வாங்க. ஸ்டேஜ் மேல ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளவு பேர் ஒன்று சேர்றது பெரிய விஷயம். அது எல்லாமே நடக்கிறது நம்ம வேண்டிய அனுபவத்தினால. டீச்சர் வந்து நிறைய விருதுகள்லாம் பெற்று இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சேவைகள்லாம் செய்யணும்னு நம்ம வேண்டியவர்கள் சார்பாக ரொம்ப பிரார்த்தனை செய்வோம். அதே போல அவங்க வெள்ளத்தில் இருக்கிற எல்லாரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோட நல்ல மனசாந்தி. இந்த தூரம் ஒரு பாட்டு வகுப்பு நம்ம பக்தி பாடல் வகுப்புக்கு வந்து ரொம்ப பிரயாச்சரம் பண்ணி ஏற்பாடு பண்ணது இவரோட முயற்சி தான். இந்த பெருமையா அந்த மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததும் இவரோட முயற்சி நாங்கள் ஏதாவது பண்ணணும். என்னுடைய சின்ன சின்ன அன்பளிப்பு தான், என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான். மகளிர் பக்த மண்டலி இசைக்குழு சார்பா எல்லாம் கை தட்டுங்களா? ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி மீனாட்சி அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 பேர் உள்ளாங்க. என்ன சொன்னாங்க? இதுதான் ஆர்வம் உள்ளவர்கள் அலை. அதுதான் ரொம்ப முக்கியம். 1000 பேர் அவங்களோட வாழ்க்கையின் பயன் அவங்களுக்கே தெரியாது. நாட்டு கிடையாது. இது ரொம்ப இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு ஒரு முன்னேற்பாடு செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து எல்லாம் வந்த இளைஞர்கள் தான் இதுக்கு காரணம். இளைஞர்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சாந்த சொல்லிட்டுனா முன்னபடியே நம்பால கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா பேசுற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் மனசு அடக்கி உத்து பார்த்தா ரொம்ப அழகான அந்த தெய்வம் அங்க இருக்கு. அந்த சாநித்தியம், தெய்வத்தோட சாநித்தியம் நல்லா தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுபடி சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு கோவிலை கட்டி அதுக்கு நிர்மாணம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜைக்கு செய்ய வேண்டிய ஆள் போட்டு இதெல்லாமே முழுக்க நம்ம சனாதனத்துடைய தொடர்ச்சி. எக்காரணம் கொண்டு நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் நாம, இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்ம பாரத தேசம். இதுல வந்து நோ காம்ப்ரமைஸ். ஒருவேளை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆயிடாது. எல்லாமே என் தலையில எழுதியிருக்கப்படிதான் நடக்கும். நான் ரொம்ப அழகா ஒரு கோவிலை கட்டி அதுக்கு மட்டும் பூஜை பண்ணி இப்படி பண்ற அந்த மிஸ்டர் சுரேஷ்குமார், திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி பாராட்டுகிறேன். யாரும் அதை தொடர்ந்து தோல் கொடுக்குறாங்க. அதாவது இப்படிலாம் முன்னாடி வருவாங்க. எங்க கல்லூரியில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நானும் ஒரு டீச்சர், ஒரு முதல்வர், அந்த மாதிரி எத்தனையோ பேர் இதுக்கு இருக்காங்க. அதுல ஒருத்தரை நாம ரெஃபர் பண்ணி சொல்றோம். அடுத்து நிஜமா தேங்க் பண்ண வேண்டியது மிஸ்டர் முரணி சார். நிறைய வருஷமா தெரியும், more than 15 years நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேல தெரியும். ரொம்ப சாந்தம். அதாவது சிவன் கையில டபுள் உடுக்கை இருக்கு, சரஸ்வதி கையில வீணை இருக்கு, நந்திகேஸ்வரர் கையில மிருதங்கம் இருக்கு,
பாத்தீங்கன்னா ஃப்ளூட் வச்சிருப்பார். ஒரு பாரதியார் எங்க தாத்தா பாடுறார், புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் இசைப்பான். அமுதம் வந்து பானைக்கு அடியில இருந்து என்ன பிரயோஜனம்? அமுது பொங்கி ததும்புதான். நல் கீதம் இசைப்பான், காதுக்கு பிடிக்காத கீதம் இல்லை. ஒரு வார்த்தையும் அப்படி போட்டிருப்பாரு அவர். நல் கீதம் இசைப்பான், கண்ணால் மயங்குவது போலே, கண்ணை பிடிக்கல, அதை கண்மூடி வாய்த்தது ஆன்னு கேட்டிருப்போம் சொல்றாரு. அதே கிருஷ்ணர் கையில, அவர் தான் மகாவிஷ்ணு, அவர் கையில ஒரு பக்கம் சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு. சங்கு சொல்லிச்சான், நான் தான் தெரியவேன், சுவாமி எப்ப சொன்னாலும் நான் தான் போயிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு வரேன், தலையை கட் பண்ணிட்டு வருது சுதர்ஷன சக்கரம், நான் ஒளி பொருந்தியவன், என்னை எங்க பார்த்தா நான் போய் பழிச்சுட்டு இருப்பேன் நானு, நீ சங்கு நான் மேக்ஸிமம் எப்போ யூஸ் பண்றாரு அப்படி. அப்போ ருக்மணி சிரிச்சாலாம் பக்கத்துல இருந்து, லக்ஷ்மி சிரிச்சாலாம், அது சங்கதான் வாயில வச்சு ஊதுறாரு, உலகத்துக்கு வாயில வச்சுக்க முடியுமா சக்கரத்தை? ஒரு வாய், அவருடைய வாய் படுற இடம் எது? அந்த வாயில இருந்தா பகவத்கீதை வந்தது, அந்த வாயில இருந்தா புல்லாங்குழல் நல்ல இசை வந்தது. அப்பேற்பட்ட அந்த சங்குக்கு அவ்வளவு மகத்துவம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த புல்லாங்குழல், அது ஏன் தெரியுமா கிருஷ்ணனோட வாயில இருந்து அவ்வளவு நல்ல கீதம் கொடுக்குது? தன்னை கம்ப்ளீட்டா சரணாகதி பண்ணிக்குது. வீணைக்கு உள்ளதான் போல், மேல அந்த மூடி இருக்கு, மீட்டு இருக்கு, இதுல வீணை வாசிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், மீட்டி இருக்கு, கம்பி இருக்கு, கூட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, வெற்றிடம். நம்ம மனசை எவ்வளவு நாம காலி பண்ணி, காமம், கோபம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க இவங்க, நோ கம்பேரிசன். நம்ம மனசை வெற்றிடம் பண்ணி சரணாகதி பண்ணி சுவாமி கிட்ட போனோம்னா நம்மளை எடுத்து, நாம தான் ஃப்ளூட், வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு மனசுல இருக்கிற அந்த கல்விஷங்கள் எல்லாம் கழுவிட்டு காலி பண்ணிட்டு வெற்றிடம் பண்ணி சுவாமி கிட்ட சரணாகதி பண்ணுவோமோ அதுதான் வந்து உண்மையான பக்தி. அப்பதான் நம்ம இறைவன் கிட்ட, அதை விட பக்கத்துல எப்படி போறது? லிப்ஸ் தான் ஹையஸ்ட் தெரியும் நமக்கு, அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அந்த பெயரை தாங்கியவர் நம்ம முரளி கிருஷ்ணா. முரளி ஃப்ளூட், அதை தன்னை கம்ப்ளீட்டா சரணாகதி பண்ணி இறைவனுக்கு எத்தனையோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர்லாம் நினைச்சாருன்னா சும்மா பெருமைக்கு சொல்லல, இப்ப எங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிற மாதிரி நம்ம மாண்புமிகு பிரதான் மந்திரி மோடிஜியை கூப்பிட்டு உட்கார வைக்கலாம், அவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி அவர். ஆனா வந்து கூப்பிட்டிருக்காரு, அந்த அளவுக்கு ரொம்ப தன்மையானவர். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் 24 மணி நேரம் இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர். எல்லாருமே என்ன வருது, நம்ம கதையா ஏதாவது பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த வேலை போன் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறோம், நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியானே மறந்துடுறோம். ஆனால் அதை எப்பயுமே மனதில் கொண்டு, சரி இது எங்க சரி பண்ணலாம்? 2 பேரால தான் சரி பண்ண முடியும். ஒண்ணு குழந்தைகள், அது ஆண்களோ பெண்களோ குழந்தைங்க. 2வது லேடிஸ். நிஜமா சொல்றேன், நாம இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கூட ஒரு மனசார கொடுத்துட்டாரு, என்ன வந்து நீங்க மேடையில வாங்கினீங்கன்னா பேச்சே கிடையாது. சோ நம்ம லேடிஸாக தான் முடியும். நாம சரியா இருந்தோம்னால், லேடிஸ் ஆகிய நாம சரியா இருந்தோம்னா நம்ம டிஎன்ஏ சரியாகும், நம்ம ரத்தம் பியூரிஃபை ஆகும், அது அடுத்த தலைமுறைக்கு தரப்படும். பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. நிஜமா சொல்றேன், ஜென்ஸால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சோண்டு ஃபீவர் தான் இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு, ஃபீவர், ஐ நாட் வெல், அதாவது இந்த சீன் கிரியேட் பண்ணதை பார்த்தா ஐசியூக்கு கொண்டு போற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஜென்ஸ் வந்து பாவம், நிஜமாவே உள்ளபடி நாம பரிதாபப்பட வேண்டியவர்கள். நம்மளாலதான் முடியும். நம்ம மனசு என்ன நமக்கே தெரியாது. நம்ம ஆழ்கடல் மனசுல, ஆழ் மனசுல எல்லாருக்கும் நமக்கே அத்தனை சக்தி வாய்ந்தவர்கள். நாம நினைச்சாதான் இந்த சொசைட்டியை மாற்ற முடியும். அம்பாள் தான் அகில உலகத்துக்கு நாயகி. அம்பாளோட படுக்கை, இப்ப நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி அம்பாள் லலிதா பரமேஸ்வரன் எங்கேயாவது படிச்சுட்டு இருந்தாங்க வரும்போது, அந்த லலிதா பரமேஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம் வந்து சிவனை கீழே போட்டு அவங்க மேல உட்கார்ந்துருக்காங்க. அப்படிதான் டிஸ்கிரைப் பண்றது வேதம்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. நாம வீட்டுல விளக்கேற்றி வச்சு அந்த 5:30 மணி நமக்கு டைம் எடுத்துக்கலாமா? உங்ககிட்டயும் பர்மிஷன். ஏன்னா வந்து அந்த மார்னிங் நிஜமா அந்த உன்னதமான காலை வேலை, அது இந்த காலை வேலையில எனக்கு கம்ஃபர்டபிள். ஸோ அந்த உன்னதமான காலையில வேலையில எழுந்திரிச்சு குளிக்கிறது 2வது, குறைஞ்சபட்சம் முகம் கழுவி தலை வாரிட்டு வாசல்ல ஒரு கோலம் போட்டு விளக்கை ஏற்றிட்டு அப்புறமா ஒரு காஃபியை குடிங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும். விளக்கு ஏற்றணும் கட்டாயம். அந்த 5:30 மணிக்கு விளக்கு வீட்டுல எந்த வீட்டுல எரியுதோ அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஒரு 21 நாள் ட்ரை பண்ணி பாருங்க.
அதே மாதிரி சாயந்தரம் 5:30 வேலை, 5:30 மணி. இந்த சந்தியா காலம் வந்து ரொம்ப 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 முக்கியம். பகல் இரவு போயிட்டு பகல் வர வேலை, பகல் போயிட்டு இரவு வர வேலை, அதான் சந்தியா வேலை. சந்தி 2 பேர் கூடுறது, சந்தி சொல்றோம்ல அந்த மாதிரி 2 நேரம் கூடுறது. அது வந்து ரொம்ப அபரிதமான ஆற்றல் அளிக்கக்கூடியது. குழந்தைங்க எழுப்புங்க அந்த நேரத்துக்கு, அந்த நேரத்துக்கு எழுப்பி ஒரு 1/2 மணி நேரம் படிக்க வைங்க. யூ see the changes. கட்டாயம் பெண் குழந்தைங்க கையில வளையல் போட சொல்லுங்க. அது எவ்வளவு மெமரி கொடுக்கும், எவ்வளவு ஞானம் கொடுக்கும். எந்த வீட்டுல வளையல் சத்தம் கேட்குதோ அந்த வீட்டுல துஷ்ட சக்திகள் வராது, தீய சக்திகள் அண்டாது. தீய சக்திங்கிறதுல மற்றவங்களுடைய கண்ணு கண்டிப்பா ராமாயணத்துல சொல்றாரு, சீதைக்கு திருஷ்டி சுத்தி போடு, மற்றவங்க கண்ணு பட போறது அவ்வளவு அழகா இருக்காது. ஸோ அந்த காலத்துல இருந்து இந்த கண் திருஷ்டிங்கிறது இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. இன்டென்ஷனா பாக்குறது இல்ல, நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே, நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறதே இது ஒரு வேற மாதிரியான அந்த ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ லேடிஸ் கட்டாயம் காலம்பர 5:30 மணிக்கு ஆத்திர வேலை கேட்டுங்கோ. வாசல்ல கோலம் போடுங்க, அது என்ன பிளாட்டா இருக்கட்டும். ஒரு கோடு, ஒரு அரிசி மாவுல 2 கோடு போட முடியாதா? இப்ப நீல அளவெல்லாம் எடுத்து கோல போட்டிக்கா போறோம், ஒண்ணும் கிடையாது. வாசல்ல ஒரு கோலம். எக்காரணம் கொண்டும் நைட்டு அந்த பாத்திரம் தேய்க்கிற இடத்துல பாத்திரத்தை தேய்க்காம தடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா டயர்டா இருக்கும். வெளியில போயிட்டு வருவோம் 365 days. ஒரு நாளும் எங்க சின்ன குழந்தை இருக்கும்போது எங்க பாட்டி எப்படி பயன்படுத்துவாங்க, லட்சுமி வருவா பாதராத்திரி, யாரு மகாலட்சுமி பாதராத்திரி வருவாளாம். வந்துட்டு சிங்க பாப்பா அழுக்கு பாத்திராச்சு இந்த வீட்டுல எப்படி இருக்கிறது போயிடுவா, கால பாப்பா மஞ்சள் இல்லாட்டி இந்த வீட்டுல எப்படி இருக்கிறது, லட்சுமி வந்து புடவை தூக்கி கால மஞ்சள் இருக்கான்னு பாப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு பயத்தை மனசை பதிச்சாங்க. மீனாட்சி கால மஞ்சள் கொண்டு இருக்காளா? ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து எதுக்கு திருப்பி சொல்றேன், இந்த குழந்தைங்க வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அவங்க தன்னுடைய அந்த இயல்பு மாறும். ஒரு பொறுப்பு, நீ காலையில இருந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், இல்லை நாம தான் பேச போறோம், கரெக்டா பேசணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், தொந்தரவு பண்ணாத, அதை படிக்கணும். மைண்ட் எல்லாம் அந்த ஃபோக்கஸ், அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பள்ளிகள் இருக்கு. அவங்க எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பள்ளிகள் என்னதான் செய்வாங்க, நானும் வச்சு ரன் பண்றோம். இதாவது குழந்தைங்க எங்ககிட்ட வர்றவங்க 18 வயசுக்கு மேல இருக்க பசங்க. எத்தனை பேர் எங்க சுடர்கள் மாதிரி சமத்தா வருவாங்க? கிடையாது. ஒரு சமத்தா ஒரு பொண்ணு வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு டீச்சரா இருக்காங்க. அவங்க எத்தனை பசங்க படிக்கிறாங்க? அந்த வளர்ப்பு, அவங்க சேர்ற இடம், அவங்க நினைப்பு. அப்ப ஒரு போட்டோகிராஃபர் இங்க ஒருத்தர் போட்டோ பிடிச்சார், அவர் சொன்னாரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னாரு. அப்படி ஒரு பேர் வாங்கணும், அப்படி ஒரு பேர் வாங்கணும். நல்லவங்க, நல்லா சொல்லித்தராங்க, பொறுமையா சொல்லித்தராங்க. டீச்சர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நாங்கெல்லாம் செகண்ட் பேரண்ட்ஸ். அந்த முழிப்பு நிலையில குழந்தைங்க இருக்கும் போது 8 மணி நேரம் எங்ககிட்ட தான் அவங்க குழந்தைங்க இருக்காங்க. எங்களை நம்பிதான் நீங்க விட்டுட்டு போறீங்க. அப்ப எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு? திருப்பி நாங்க வீட்டுக்கு அனுப்புறோம், உங்களோட பொறுப்பு எவ்வளவு? அது ஒரு குழந்தை கிடையாது, வரும் காலத்துல அது பெரிய எல்லாரும் இந்நாட்டின் மன்னர். நாங்க ஃபியூச்சர்ல அவங்கதான் பெரிய வீட்டை ஆள போறவங்க, நாட்டை ஆள போறவங்க. ஸோ நம்ம லேடிஸ் ஆகிய நாமல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணிக்கணும். நாம எந்திரிச்சு நாம முகம் கழுவிட்டு நாம நெத்திக்கிட்டு வேலை கேட்டு கோல போடுறதுக்கு எந்த ஜென்ஸ் அனுமதி கொடுக்கணும், இல்ல பர்மிஷன் வேணும். அவங்க தூங்கட்டும், தூங்காம போட்டும். நாளைக்கு நம்மளை திட்டுறதுக்கு அவங்களுக்கு வாய் கிடையாது. நம்ம அதை பண்ண வீட்டுல செல்வம் பெருகும், கடன் தொல்லை போகும். முதல்ல ஒரு லட்சுமி கரம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. கட்டாயம் நெத்திக்கிட்டு சொல்லுங்க, அது பொட்டு, அது ஸ்டிக்கர் பொட்டோ ஏதோ ஒரு பொட்டு, ஆக மொத்தம் நெத்தியில பொட்டுன்னு ஒன்று இருக்கட்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கட்டாயம் தெரியணும். மற்றவர்களும் வேற யாரும் கிடையாது. இயேசுவாதரும் ரொம்ப நல்லவர் தான், அல்லாவும் ரொம்ப நல்லவர். நமக்கு பேதம் கிடையாது, நமக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் இது நாம சொல்றது என்ன பிரச்சனை? என்னுடைய அடையாளம் இது, நான் இது சொல்றது என்ன பிரச்சனை? நல்லா பண்ணணும். ஒரு குழந்தைக்கு கட்டாயம் ஒரு கலையை பயிற்றுவீங்க. அது வீணையோ, வயலினோ, பாட்டோ, டான்ஸோ, ஏதோ ஒரு கலை. எங்க அப்பா எனக்கு 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரு சின்ன ஃபிளாட் வாங்கி கொடுத்தார். அது எல்லாமே என்ன முன்னாடி கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கு இல்லையா? அவர் கலைக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணார்? டான்ஸ் கிளாஸ்க்கு பணம் கொடுத்தது, பாட்டு கிளாஸ்க்கு பணம் கொடுத்தது, வீணை கிளாஸ்க்கு என்னை கொண்டு போய் விட்டது, கொண்டு வந்து விட்டது, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டது. அதுதான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இன்னும் உடம்பு ஃபுல்லா கோல்டு போட்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்களாம் நீங்க பாக்குறீங்களா? கிடையாது. படிப்புக்கு டைம் கொடுங்க. எதுல நாம நேரத்தை இன்வெஸ்ட் செய்யறோமோ, முதலீடு செய்யறோமோ, அதுல இருந்துதான் பலன். எதுல இன்வெஸ்ட் செய்யறோம்? டெய்லி படிக்க சொல்லுங்க. 1/2 மணி நேரம் புக் வச்சு உங்களுக்கு புரியல வேற விஷயம். சிட் அண்ட் ரீட், என் பக்கத்துல உட்காந்து படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் போதும். அது பல்லு முளைக்கிறது
முளைக்கிறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஒன்ஸ் பல்லு முளைச்சிடுதா எச்ச பத்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பல்லு இல்லாத வரையும் வேற, பல்லு போயிட்டா வேற. அதே மாதிரி பெரியவங்களுக்கு அவங்களையும் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். பல்லு முளைச்சிருச்சுன்னா அவங்க ஒரு மேட் கேட்டாங்க, எல்லாம் குழந்தை பிறந்துருச்சா, குழந்தை தூங்கிச்சா, குழந்தை சாப்பிட்டுச்சா அப்படிதான் கேட்குறோம். அந்த ஆண் குழந்தைய பிறந்தது தூங்கி விட்டானா அப்படி கேட்கறது இல்லை. அந்த மனம் இயங்குற வரையும் அவன் மனிதன் கிடையாது. அது ஒரு அக்னியா தான் நம்ம சொல்றோம். அக்னின்னா என்ன, ஆடு மாடு வந்துச்சா, பூனை வந்துச்சா அப்படிதான் நம்ம பேசுறோம். அது வளர வளர பல்லு முளைச்சது பேச பேசதான் அது ஒரு மனிதனா, ஒரு பொண்ணா, ஒரு பையனா, ஒரு சிறுவனா, ஒரு சிறுமியா கன்சிடர் பண்ணும். அந்த நேரத்துல நம்ம மனசுல என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளர்ச்சி. நீங்க நாம பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான் பசங்க பக்கத்துல உட்காந்து பேசணும். உங்களுக்கு என்ன ஆக விருப்பம், நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, உங்க 20 வயசுல என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்க, அது பண்ண முடிஞ்சதா, ஏன் பண்ண முடியல? அதுக்கு மெயின் காரணம் நம்ம யாரும் சொல்லுவோம், எங்க அப்பா தான் அன்னைக்கே சொன்னாரு, எங்க அம்மா தான். நம்ம பேரண்ட்ஸ் மேல பழி போடுறோம், நம்ம குழந்தைங்க நம்ம மேல பழி போடக்கூடாது. நமக்கு என்ன சக்தியோ நாம அதை பண்ணிட்டு வந்த குழந்தைங்க. அப்பா அவங்க கூட பேசணும், மொபைல வாங்கி வைக்கணும். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிஞ்சி போனா சாப்பிட மாட்டோம். வயிறு பசிச்சா தன்னால வந்து சாப்பிடும். ஒரு கண்டிப்பும் இருக்கணும், ஒரு பார்வையில குழந்தைங்க அடங்கணும். அட் தி சேம் டைம் அதே பார்வையில பரிவும் இருக்கணும். சுவாமி பாருங்க, உடம்புல எங்கேயுமே ஈரம் வைக்கல, கண்ணையும் நாக்குலையும் தான் வச்சோம். கண்ணில் மட்டும் ஒரு பார்க்கும் போது ஒரு ஈரமா, ஒரு அன்பா, ஒரு கனிவா பார்க்கறது. பேச்சுல ஒரு ஈரம், நாக்குல நரம்பு இல்லாம பேசணும்னு சொல்றாங்க. பேச்சுல ஒரு ஈரம். ஈரம்னா என்ன, ஒரு அன்பு தன்மை. இதெல்லாம் நாம வீட்டுல பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து கத்துப்பாங்க. அதற்கு இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இப்ப அவங்க பேசுறாங்க பாருங்க, அழகா அந்த குழந்தைங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரி இல்ல, அழகா பேசுறாங்க. இன்னொன்னு அவங்க ஒருத்தி படிக்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றான். அந்த ஒரு டீம் ஒர்க் பில்ட் ஆகுது. ஏதாவது படிச்சுட்டு நமக்கு என்ன அப்படி இப்படி திரும்பி நிக்கிறது இல்ல இல்லையா? நீங்க கவனிங்க, ஒரு குழந்தை சைக்காலஜி ஆஸ் டீச்சர்ஸ் நாங்க அதான் பாக்குறோம். யாருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, யார் ஹெல்ப் பண்றாங்க, யார் மற்றவங்க எப்படி பழகுறாங்க, நமக்கு என்ன போச்சு விட்டேத்தியா இருக்காங்களா, எல்லாத்துலயும் ஒரு கூட்டு முயற்சியில கலந்துக்கிறாங்களா. இது சின்ன 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 குவாலிட்டிஸ் நாளைக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு பர்சனாலிட்டிக்கு ஒரு டெவலப் பண்ணும். அவங்க தனித்து இயங்குவாங்க, திறமையா யோசிப்பாங்க, மற்றவங்களோட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்றதுங்கிற அறிவு கிடைக்கும். சுயநலமா இருந்து என்னங்க பிரயோஜனம்? தனிமரம் தோப்பாகாது, தனியா இருந்து எதுவுமே சாதிக்க முடியாது. we need team work. நமக்கு எல்லாரும் வேணும். அதனால தயவு செய்து குழந்தைங்களை அதை கண்டினியூ பண்ணுங்க. படிப்பு ஏறுது, இல்ல நாங்க ஊருக்கு போறோம், எதுக்கும் ஒரு நாள் கிளாஸ் 2 நாள் கிளாஸ் ஓகே, ஆனால் நோ காம்ப்ரமைஸ். இந்த டைம் இந்த எனர்ஜி கிடைக்காது. நமக்கே தெரியுது, இத்தனோடு ஹைட் ஏறும்போது நம்ம கொஞ்சம் யாராவது குடிச்சுப்பாங்களா, கீழே விழுந்துருவோமா. ஸோ வயசாக இந்த கண்ணாடி எல்லாம் யாரும் உட்காந்துருக்காங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். இளமையில் கல் பசுமரத்தாணி, 5இல் விளையாதது 50இல் விளையாது. இன்னும் 100 பழமொழி மனப்பாடம் தான் சொல்லலாம். அப்ளிகேஷன் தான் முக்கியம். நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும். காலையில தயவு செஞ்சு 5:30 மணிக்கு எழுப்பிடுங்க. என்ன ஆனாலும் நைட் 9 o'clock குழந்தைங்களை தூங்க அனுப்பிடுங்க. நமக்கு வேற வழி இல்லை, ஹஸ்பண்ட் வரணும், குழந்தை குட்டி வரணும், அது இது ஏதோ பிரச்சனை. பசங்க ஏன் முடிச்சுட்டு இருக்கணும்? பண்ணாதீங்க. 9 o'clock தூங்க விட்டுருங்க. அந்த 11 o'clock எந்த குழந்தை நல்லா தூங்குதோ அப்ப உடம்புல நிறைய சுரப்பிகள் சுரக்குது. அவங்க தலைமுடி நல்லா இருக்கும், அவங்க ஸ்கின்ல ஒரு அழகு இருக்கும், முகத்துல ஒரு தெளிவு இருக்கும், அவங்களை பார்த்தா ஒரு லட்சணம் இருக்கும். கலரே கிடையாது கணக்கு. கலர்ல என்ன இருக்கு? ஒரு ஒன்றும் கலர் கிடையாது. இந்த அம்பாவை விட என்ன, இந்த அம்பாவை விட கருப்பு உண்டா? ஆனா அவங்க விட கலை உண்டா? கலரே பார்க்காதீங்க, முகத்துல ஒரு லட்சணம் இருக்கும். அந்த லட்சணம் வார்த்தையால எழுத முடியாது. தூங்கணும் நல்லா, குழந்தைங்க நல்லா தூங்கணும். 11 மணி பிசாசு மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறது, காலை 8 மணி 9 மணி வரை உலுக்கி 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 எழுப்புறது பண்ணாதீங்க. போதும். அந்த மாதிரி பண்றவங்க யாராவது 1-2 பேர் இங்க இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அப்படி பண்றது இல்ல, 1-2 பேர் இருந்தீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க, சரியா? எழுப்பி 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 நோ, ஒரு குரல்ல குழந்தை எந்திரிக்கணும். அதுக்கு அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும். இப்ப இத்தனை பசங்க டான்ஸ் கிளாஸ் வராங்கன்னா டீச்சரை பிடிச்சதுனால வராங்க. ஒரு குழந்தை வந்து எனக்கு தமிழ் வரல, இங்கிலீஷ் வரல சொல்லிச்சுன்னா அந்த டீச்சர் கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எங்களோட பங்கு நாங்க பார்த்து பார்த்து சரி பண்ணிக்கிறோம். எங்களோட பொறுப்பு நாங்க உணர்ந்து நாங்க செயல்படுறோம். ஸோ நீங்களும் இப்ப இத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சண்டே ஈவினிங் எத்தனையோ விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒருத்தங்களும் 1000 பேருக்கு சமம் என்னை பொறுத்த வரையும். அதனால வந்து ரொம்ப நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை வரலாம், கோவிலுக்கு வரலாம், கற்றுக் கொடுக்குறாங்க, கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம்.
இந்த இந்த ஒரு சக்தி, இந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு பல விஷயத்தை செய்ய தூண்டும். நீங்க ஒருவருக்கும் இந்த வீட்டுல ஹம் பண்ணுவீங்களா சமைக்கிறச்ச, இன்னல் போக்கியே எம்மை காத்தருள்வாயே, அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் தானே. ஒரு ஹோட்டல் ஒருத்தர் சமைக்கிற முதலாளி சம்பளமே தரல, இங்க ஒரே வேகர நானு அப்படிங்கிற சமைக்கிற சாப்பாட்டுக்கும் நாம ஒரு சாமி பாட்டு பாடிட்டு நான் எழுந்த பாட்டு வேற அது நீங்க பாடிட்டு சமைக்கிறதுக்கும், ஏதோ ஒரு சாமி பாட்டு பாடி சமைக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது வந்து அந்த ஃபிங்கர் எசன்ஸ் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல. நாங்க அதை ஒரு அம்மா அதில் உப்பு போடும்போது அதனுடைய ருசியே வேற, அம்மா சாதம் பிசைஞ்சு தரும்போது ருசியே வேற. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தருங்க. நம்முடைய கலாச்சார பரம்பரையை விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு சப்தமின்னு சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம பேச 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 அவங்களுக்கு நல்லா புரியும். அவங்க மக்கு கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் குழந்தை மக்கு கிடையவே கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரில்லியன்ட் எல்லாத்தையும் சொல்லணும். நாம என்ன சொல்லித்தரமோ அதுதான் விஷயம். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்க கல்லூரியில இருந்து நிறைய பேர் இங்க நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆதரவுலாம் நிறைய இருந்தது. நீங்க எல்லாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. எங்க லோக்கல் டிபார்ட்மெண்ட், எங்க டான்ஸ் டிபார்ட்மெண்ட், எங்க மிருதங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுடவழி எங்க டீச்சராகவே இருக்காங்க. எங்க கிட்ட படிச்ச நிறைய மாணவர்கள்ல ஒரு சிறந்த மாணவி அவங்க. நாங்க நிறைய அவார்ட்லாம் ஒரு அரங்கேற்றம் பண்ணி வச்சோம். ஸோ அதோட வளர்ச்சி தெரியுது நமக்கு. இப்போ இந்த குழந்தை இப்படி ஃபியூச்சர்ல இப்படி வரும், இப்போ கூட உங்களை பார்த்தா எழுதி தர முடியும், 20 வருஷம் கழிச்சு எப்படி வருவாங்கன்னு. ஸோ அதனால அந்த ஒரு இங்க சுப்புலட்சுமியோட ஃபாதர் வந்திருக்காரு. சுப்புலட்சுமி எங்க கல்லூரியில படிக்கிற மாணவி, MA செகண்ட் இயர். எந்த பக்கம் டக்குன்னு பாடுவாங்க, நல்ல சங்கீத ஞானமுடையவர்கள். ஸோ இப்படி எங்க கல்லூரியில இருந்து நிறைய பேர் இங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பட் நான் தான் இன்னைக்கு முதல் தடவை வந்தேன். ஆக்சுவலி நாங்க 5:58 முதல்ல வந்துட்டோம். நான் சுடர் கிட்ட சொன்னேன், இல்ல சுடர் நான் 1 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போவேன், 4 ராகுகாலம் ஏன்னா இதெல்லாம் பார்க்கணும். நம்ம வீட்டுல வந்து ஹால் டைல்ஸ் விட பாத்ரூம் டைல்ஸ் நல்லாவே போடுறோம், பாசி பிடிக்காம. அதனால வேற கெஸ்ட் அங்கேயா கூட்டிட்டு போறோம். ஹால் தான், பாத்ரூம் தான். நல்ல டைல்ஸ் இருக்கும், வசதியான டைல்ஸ் இருக்கும், நல்ல லைட் இருக்கும். அப்ப கூட நேரம் காலம் இருக்கு, அது நமக்கு அனுகூலமாவே இருக்கு. நான் பார்த்தா பாடியிருக்கேன், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். நான் என்ன நினைக்கணும்? நல்லதை நினைக்கணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், நான் நினைக்கிறத அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ராங் மைண்ட் வேணும், தெளிந்த அறிவு வேண்டும். தப்பா அந்த ஸ்ட்ராங் மைண்ட் தப்பு பண்ணிடக்கூடாது. தீவிரவாதிகளுக்கும் ஸ்ட்ராங் இருக்கு, தப்பா அந்த அந்த உறுதித்தன்மை தப்பான வகையில இருக்கு தீவிரவாதிகளுக்கு. நமக்கு அப்படி கிடையாது, தெளிந்த நல்ல அறிவே வேண்டும். நான் ஒன்றும் உத்தம புத்திரி கிடையாது. பண்ணிய பாவம் எல்லாம், நான் எவ்வளவு பாவம் பண்ணிருப்பேன் எத்தனையோ ஜென்மத்துல. பருதி முன் பனியை போல, ஒரு சூரியன் தான் எப்படி பனி மறைஞ்சு போகுமோ அந்த மாதிரி நன்னிய உன்னோட காலடியில் எல்லாமே பறந்து போயிடணும் அம்மா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பாட்டுக்கு எத்தனை வேல்யூ இருக்கு பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம அப்ளை பண்ணோம். அந்த மாதிரியான பாடல்கள் இயற்றிய பாரதியாரோட பேர் என்ன பேருன்னு சொன்னாங்க. என்ன பேரு பொண்ணு பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கிட்ட பசங்க கேட்கணும், பட் என்ன பேருன்னு சொல்லிக் கொடுங்க. அதனால அவருக்கும் என்னோட விளக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பரம்பரையில வந்திருக்காரு. அந்த DNA, அந்த பிளட், அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு கலை. டெஃபினெட்லி நாம எல்லாருமே பெரிய பெரிய விவேகானந்தர் சொல்றாரு, அவங்கதான் சிங்கத்தின் வாரிசுகள்னு. பாவிகளே இங்கே வாருங்கள் கிடையாது, நம்ம பாவிகள் கிடையாது. தயவு செஞ்சு நாமெல்லாம் வந்து ரிஷிகுமாரர்கள், நாமெல்லாம் சிங்கத்தின் புத்திரர்கள். நம்ம பரம்பரை ரொம்ப பெருமையானது. எனவே அதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு கலையை, நம்ம சனாதன தர்மத்தை, இந்த இசையை, பக்தியை, இதுல பாலர் குழு, பெரியவங்க குழு, நிறைய குழுலாம் ஆரம்பிச்சிருக்காரு. அடிப்படை நோக்கம் இது வளரணும் என்பது. அதுக்கு நீங்க எல்லாம் கலாச்சார தூதுவர்களா இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் கலாச்சார தூதுவர் என்ற பட்டத்தை அளித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். முதற்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் சிரமப்பட்டு நிறைய உழைப்பு போட்டு ரொம்ப அழகா தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகிய தமிழ் மகள்களுக்கு ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த பக்த மண்டலி அதோடைய ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்ததற்காக என்னுடைய அன்பு சகோதரர், இனிய நண்பர் திரு முரளிகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி.
அவர் வந்து வெறும் அர்ச்சகர் கிடையாது. அதை யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். மந்திரம் ஜபித்து, நல்லா கேட்டுக்கோங்க, மந்திரம் ஜபித்து ஆண்டவனை துதிக்கிறவர் மட்டும் கிடையாது. அவர் மந்திரம் ஜபித்து இறைவியை துதிக்கிறவர் மட்டும் கிடையாது, எந்திரமா சுழன்று எல்லோரையும் இயங்க வைப்பவர். அவர்கிட்ட நிறைய குணங்களை பார்த்து நான் வியந்து போனேன். இந்த ஒரு அரை மணி நேரத்துல அவர் வந்து அர்ச்சகராக இருந்தார், எல்லோரையும் வந்து அரவணைத்து இயங்க வைத்து எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கிறார். அதை விட ரொம்ப நான் ரசித்து ரொம்ப நெகிழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவரை மேடை ஏற்றி கௌரவிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ தான் மட்டும் ஏறாமல் தன்னுடைய திருமதியையும் மேடையில் ஏற்றினார். அது ரொம்ப சிறந்த ஒரு பண்பு. நம்முடைய பண்பாட்டுல தான் என்ன சொல்லியிருக்கோம்னா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. மனைவியின் துணை இல்லாமல் உங்களால எந்த ஒரு தர்மத்தையும் செய்து முடிக்க முடியாது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இவரும் இவருடைய மனைவியும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு திருமதி மட்டும் கிடையாது, அந்த இறைவி அளித்த வெகுமதி. இதுல நம்மளுடைய பண்பாட்டினுடைய சின்ன சின்ன அங்கங்கள். சரி, இப்ப நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வர நிறைய பேரை மனசார பாராட்டணும். இந்த குழந்தைகளை தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து உளப்பூர்வமா ஆத்மார்த்தமா, அது பரதமாகட்டும் அல்லது இசையாகட்டும் அல்லது ஒரு வாத்திய கருவியாகட்டும் அல்லது மந்திர ஸ்லோகங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு வந்து தன்னையே முழுதுமாக ஒப்படைத்து அந்த குழந்தைகளை வந்து அழகான கலைஞர்களாக வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிலும் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த பயிற்றுவிக்கின்ற ஆசிரியைகள் எல்லாரும் பெண்கள், அதிலும் கூடுதல் சிறப்பு. அம்மனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பெண்களா நிறைஞ்சிருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களும் பெண்கள், தொகுத்து வழங்குகின்ற குழந்தைகளும் வந்து சிறுமிகள். அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பக்த மண்டலியின் சிறப்பு வந்து குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அன்னையர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்த்து அவங்களையும் வந்து கௌரவிப்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த தாய் குலங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். நிச்சயமா ஒரு கூட்டு முயற்சி இல்லாம இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர ஒப்புக்கொண்டதற்கு 2 முக்கியமான காரணங்கள். என்ன அப்படின்னா, முதல் காரணம், கிருஷ்ணன் சார் வந்து என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர். ஆனா அதை விட நான் இங்க வர ஒப்புக்கொண்டதற்கு காரணம், இந்த கோயில் சார்பாக, இந்த பக்த மண்டலி என்கின்ற இந்த அமைப்பு சார்பாக நீங்க வந்து கலைகளை மட்டும் கத்துக் கொடுக்கல. மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, மீனாட்சி அம்மா மேடம், நம்முடைய தர்மத்தை, இந்து தர்மத்தினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய கலைகளை நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போறீங்க. அது ரொம்ப சிறந்த ஒரு தொண்டு. அது இந்த காலத்துல எத்தனை கோயில் நிர்வாகங்கள் செய்கின்றன என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அந்த ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலும் எதற்காக இதெல்லாம் செய்யணும் என்று நினைக்காம, இதை எப்படி செய்யாம இருக்கிறது என்கின்ற அந்த முனைப்போடு, அந்த தீவிரத்தோடு அவர் வந்து ஒரு பெரிய இயக்கத்தையே தொடங்கி இருக்கார். ஏன்னா இத்தனை குழந்தைகளை திரட்டி, இத்தனை ஆசிரியர்களை வந்து ஒருங்கிணைத்து கற்றுக் கொடுக்க, இத்தனை ஆசிரியர்களை வந்து ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் வந்து பயிற்றுவித்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்காங்க. இது இன்னும் பற்பல ஆண்டுகள் வந்து அம்மனுடைய அருளால சீரும் சிறப்புமாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் கூட என்னுடைய பாராட்டு பட்டியல் இருக்கு. என்னன்னா, இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, அவங்க நினைச்சிருந்தா ஒரு செல்போன் எடுத்துட்டு நான் அது கோயிலுக்குலாம் வரணும், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும், நான் வந்து மொபைல்ல கேம்ஸ் விளையாடுவேன், அல்லது இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வேற இருக்கு, சண்டே வேற 2 மேட்ச், நான் வீட்டுல உட்காந்து மேட்ச் பார்ப்பேன், கோயிலுக்குலாம் வந்தா போர் அடிக்குமா, அங்க என்ன இருக்கும்
அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம பரவாயில்ல, நாங்க கோயிலுக்கு வரோம், நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, அம்மா அப்பா சொல்ல பேச்சு கேட்போம் என்று வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் பாராட்டுகள். அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, மேடம் வந்து பேசும்போது நிறைய அறிவுரை சொன்னாங்க, நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஆனா எல்லாமே குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லல, அவங்க பெற்றோர்களுக்கு சொன்னாங்க. அதனால குழந்தைகளுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்கும். தினம் வீட்டுல படி, நேரத்துக்கு தூங்கு, சரியா சாப்பிட்டுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தேன்ல, இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு குழந்தைகள் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதனால அதையும் மீறி பெற்றோர்கள் சொல் கேட்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் மகன்களுக்கு, அழகிய தமிழ் மகள்களுக்கு சொல்லக்கூடாது, சிங்க பெண்களுக்கு, அவங்க தானே சொன்னாங்க, விவேகானந்தர் சொல்றாங்க, சிங்க புத்திரர்கள், தேவகுமாரர்கள், அந்த மாதிரி எல்லாரும் சிங்க மகன்கள், சிங்க மகள்கள் எல்லாரும். அதனால ரொம்ப குறைவான மக்கள் இருக்கலாம் இந்த இடத்துல. ஆனா இவர்களை எல்லாம் பார்க்கும் போது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுறோம் அப்படின்னா எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். வந்திருக்கின்ற கூட்டம் எந்த அளவுக்கு பேச்சையோ அல்லது ஒரு நிகழ்வையோ ரசித்து உண்மையிலேயே அந்த ஆர்வத்தோடு வந்திருக்காங்க, உள்வாங்குறாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அந்த டிவியில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வர மாதிரி ஒரு பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லிடுறேன் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா நான் பேசுறதே உங்களுக்கு தான். நான் வந்து பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டே இருக்க போறதில்ல, சரியா? நீங்க அதனால டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா கண்ணா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட அப்படியே தூக்கிட்டு போலாம் தான் வந்திருக்கேன், சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சரியா? அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் நான் சொல்ல போறதில்ல. கோயில் என்பது ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு வருது, சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நிறைய வேண்டுதல்கள்லாம் காதுல போட்டுட்டு பிரசாதம் வாங்கி வீட்டுக்கு போறது கிடையாது. பழங்காலத்துல கோயில் எப்படின்னா வழிபாடும் நடக்கும். ஆனா கோயில்களுக்குள்ள அந்த காலத்துல, நான் சொல்றது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி, சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களும் இருக்கும். கோயில்கள்ல நிறைய சொல்லி கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்டும் சொல்லி கொடுத்தாங்க. கோயிலுக்குள்ள ஸ்கூல் இருந்தது, இப்ப ஸ்கூல் தனியா இருக்கு. முன்னாடி காலத்துல கோயிலுக்குள்ளேயே பள்ளி இருந்தது, எல்லாமே கத்துக்கிட்டாங்க எல்லாரும். வேதங்கள் கத்துக்கிட்டாங்க, எல்லா சப்ஜெக்ட், இப்ப நீங்க படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் கத்துக் கொடுப்பாங்க, மருத்துவம் கத்துக் கொடுப்பாங்க, நம்முடைய சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த கதைகள், அந்த கதைகளுக்கு என்ன முக்கியத்துவம் எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. இப்போ அந்த தொடர்பு நமக்கு போயிடுச்சு. இப்ப தனித்தனியா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த கோவில் வந்து பல விஷயங்கள்ல ஒரு முன் உதாரண கோவிலாக இருக்கு. அதனால இந்த கோவில் நிர்வாகத்துக்கு, அமைப்பாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவங்க நினைச்சிருந்தா வெறும் கோயில் வழிபாடு, பூஜை, திருவிழா, கும்பாபிஷேகம் அப்படின்னு போயிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி கற்றுக் கொடுப்பது, குறிப்பாக பண்பாட்டை பயிற்றுவிப்பது வந்து ஒரு பெரிய வேள்வி மாதிரி. அதை வந்து இவங்க செய்ய தொடங்கி இருக்காங்க. இதோடைய பலன்கள் நம்ம உடனே பெற முடியாது, எல்லாவற்றையும் பணத்தால நம்மளால அடக்க முடியாது. ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா, இந்த காலத்துல வளரக்கூடிய 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்கு. இப்ப நான் வந்து உங்களை மாதிரிலாம் இருந்தப்போ கூகுள்லாம் கிடையாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களா போய் நூலகத்துக்கு போய் உட்காந்து அல்லது அம்மா அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து பதைத்து தான் அசைன்மெண்ட் எழுதி முடிப்போம். ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அதுல. ஆனா இன்றைய தலைமுறைக்கு அது இல்லை. ஒரு போன் எடுத்தா கூகுள்ல போனா டைப் பண்ணா உடனே எல்லாம் கிடைச்சிருது. போதாக்குறைக்கு இப்ப என்ன வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவும் வந்துருச்சு, ஏஐ. ஆனா அந்த ஏஐனால பயனே இல்லையானா இருக்கு. ஆனா அது நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். இப்ப
நான் கூட தான் போன் வச்சிருக்கேன், நான் கூட தான் கூகுள் பயன்படுத்துறேன். ஆனா அதற்கு ஒரு எல்லை வேணும். இந்த கோவில் ஏன் இந்த மாதிரி இந்த கலைகள்லாம் கத்துக் கொடுக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, நிறைய குழந்தைகள், நான் நிறைய கேள்விப்படுறேன், நிறைய குழந்தைகள் கரெக்ட் செல்போனுக்கு, குறிப்பா அதுல இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுக்கு, ஃபேஸ்புக் ஷார்ட்ஸ் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறதுன்னு தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்களுக்கு இது எத்தனை பெற்றோர்களுக்கு அது தெரியும் தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அதனால குழந்தைகள் படுகின்ற துயரங்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப சின்ன வயசுல மன அழுத்தத்துக்கு குழந்தைகள் ஆளாகிறாங்க. நிறைய குழந்தைகள் ரொம்ப நேரடியா சொல்லணும்னா அடிமைகளா இருக்காங்க செல்போன்களுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு. என்ன ஆகுது? காணொளிகளை பாக்குறாங்க. இப்ப கூட யாரும் ஒரு 10 நிமிட காணொளி எல்லாம் பாக்குறது இல்ல, பொறுமை இல்ல இல்லையா? ஷார்ட்ஸ், இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு வணிகம் தான் பிரதானம். நம்மளுடைய ஆனந்தமோ ஆரோக்கியமோ அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஷார்ட்ஸ் வீடியோஸா கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட் மேல பொறுமை இல்லை. சரி, வீடியோ பார்க்கறதுன்னே எடுத்துக்கிட்டாலும் 10 நிமிஷம் மேல, 5 நிமிஷம் மேல உங்களால பார்க்க முடியல, பொறுமை இல்லை. திரும்ப திரும்ப அதுல 10 நிமிஷம் பார்க்கறான், ஸ்வைப் பண்றான், அடுத்த வீடியோ வருது. இன்ஸ்டா ரீல்ஸும் அதே மாதிரி தான், எல்லாம் சின்ன சின்ன மணித்துளிகள் தான். இதனால என்ன சார்? இதனால நன்மை தானே, நாங்க என்ஜாய் பண்றோம்ல, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்குல்ல, நல்லா பொழுது போகுது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தான் இருக்கும், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20, 15 நிமிஷம். ஆனா என்ன ஆகும்? உங்களையே அறியாம உங்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அது வெளிப்படையா தெரியாது. திரும்ப திரும்ப அந்த வீடியோஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, உங்களை அப்படியே ஒரு வீடியோ பார்த்துட்டீங்க போறோம் அப்படின்னு வைக்க மாட்டீங்க. அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, இந்த யூடியூப் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்களை தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி உங்களை தூண்டி விட்டு வீடியோஸா பார்க்க வச்சிருவாங்க. ஒரு வீடியோ பார்க்கலாம்னு போவோம், 100 பார்த்துருவோம். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அதனால குழந்தைகளுக்கு பொறுமை அப்படிங்கிற குணமே இல்லாம ஆகுது. ஆனா நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, அல்லது ஒரு இசைக்கருவி கத்துக்கிறீங்க, அல்லது பரதம் கத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? என்டர்டெயின்மெண்ட் கம்மியா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு எந்த கேடும் நடக்காது, உங்களுக்கு ஆரோக்கியம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதனால இந்த பக்த மண்டலி செய்கின்ற அந்த பணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னாங்க, மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க, மற்ற குழந்தைகளோட நீங்க தனித்து தெரிவீர்கள். ஏன்னா கலை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம், உங்களுடைய அடையாளம். செல்போன்களோடு இருக்கிற குழந்தைகள் தனியா இருக்காங்க, அலைபேசியோட இருக்கிற குழந்தைகள் தனியா இருக்காங்க. கலையோட பேசுற நீங்க தனித்துவத்தோட இருக்கீங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல அந்த தனித்துவம் தான் ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கிறீங்க, என்ன சார் ஆகும்? புத்தகம் படிச்சா போர் அடிக்கும் சார், தூக்கம் வந்துடும் சார். புரியுது. என்ன ஆகும் புத்தகம் படிச்சா? நீங்க ஒரு வீடியோ பாக்குற மாதிரி புத்தகத்தை படிக்க முடியாது. அது என்ன சப்ஜெக்டா வேணா இருக்கலாம். வீடியோ நீங்க வந்து போக்கஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை, சும்மா ஜாலியா பார்த்துட்டு போயிடலாம். ஆனா புத்தகம் படிச்சா முழு போக்கஸ் அங்கதான் இருக்கணும்.